Welcome to our channel. Today we are going to discuss about router. What is router? routerங்கிறது layer 3 device. இது network hardware device. layer 3னா OSI மாடல் உங்களுக்கு தெரியும். OSI மாடல்ல முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். OSI மாடல் நெட்வொர்க் லேயர்னு இருக்கும். அந்த நெட்வொர்க் லேயர்ல இருக்கிற இம்பார்ட்டன்டான டிவைஸ் தான் ரவுட்டர். ரவுட்டர் என்ன பண்ணும்? Router sends the data in a packet format from one network to another network. இதை வந்து நம்ம இன்டர்நெட்னு சொல்லலாம், இன்டர் நெட்வொர்க்னு சொல்லலாம். டேட்டா பேக்கெட் நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். நான் ஒரு ஹோஸ்ட் ஏ, ஒரு ஹோஸ்ட் பிக்கு வந்து டேட்டாவை நம்ம அனுப்புறோம். ஸோ அனுப்புற டேட்டாவை வந்து பேக்கெட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்ல நான் அனுப்புவேன். அந்த பேக்கெட்குள்ள என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படிங்கிறத ரைட் சைடில் இருக்கிற இமேஜ்ல பார்க்குறோம். ஹெடர், பேலோட், ட்ரெய்லர். ஹெடர்ல நீங்க பாத்தீங்கன்னா எந்த புரோட்டோகால்ல நம்ம அனுப்புறோங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், ஒவ்வொரு பேக்கெட்டுக்குமே ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும். அது மூலியமா தான் எது ஃபர்ஸ்ட் பேக்கெட், செகண்ட் பேக்கெட், தேர்ட் பேக்கெட் அப்படிங்கிறத டெஸ்டினேஷன் சர்வர் ஐடென்டிஃபை பண்ணும். அதே தான் சோர்ஸ் ஐபி அட்ரஸ் ஹோஸ்ட்னாலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. பேலோட்ல என்ன கண்டென்ட் இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கும். அந்த டேட்டாவோட பேக்கெட்ஸ் ஸ்பிளிட் ஆகி பேலோட்ல இருக்கும். ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த பேக்கெட்ஸ் இருக்கும். அப்புறம் அந்த டேட்டால ஏதாவது எரர்ஸ் இருந்தா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ட்ரெய்லர்ல இருக்கும். இங்க 32 பிட்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து IPv4 அதோட ஸ்ட்ரக்சர். இன்டர்நெட் புரோட்டோகால் வெர்ஷன் 4 ஓட ஸ்ட்ரக்சர். ஸோ இன்டர்நெட் புரோட்டோகாலை பத்தி நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஆனா ஒரு டேட்டா பேக்கெட்ல இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கும். வேறஸ் இன்டர்நெட் புரோட்டோகால் வெர்ஷன் 6 அதுல வந்து ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் இன்டர்நெட் புரோட்டோகால் 4க்கு மட்டும்தான். ஹவ் இட் ஒர்க்ஸ்? ஹோஸ்ட் ஏ வந்து ஹோஸ்ட் பிக்கு டேட்டாவை சென்ட் பண்ணுது. இன் பிட்வீன் 2 ரவுட்டர் இருக்கு. எப்படி இங்க கம்யூனிகேஷன் நடக்குதுங்கிறத இங்க பார்க்கலாம். ஸோ இந்த கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் ரவுட்டிங் டேபிள் மூலியமா தான் நடக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 3 நெட்வொர்க் இன்வால்வ் ஆயிருக்கும். R1 பாத்தீங்கன்னா 192.9.200.0/24 அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க் கனெக்ட் ஆயிருக்கு. 192.9.201./24ங்கிற இன்னொரு நெட்வொர்க்கும் ரவுட்டர் 1ல கனெக்ட் ஆயிருக்கு. ரவுட்டர் 2க்கு வந்து 201.0வும் 202.0 அப்படிங்கிற நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அந்த /24ங்கிறது சப்நெட் தான். நம்ம இன்டர்நெட் புரோட்டோகாலை பத்தி டிஸ்கஸ் பண்றப்ப சப்நெட்னா என்ன, இன்டர்நெட் புரோட்டோகால்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். ஸோ இங்க வந்து 3 நெட்வொர்க்கா இருக்கு. ஸோ அதை வந்து நான் சப்நெட்டா பிரிச்சுக்கிறேன். ஸோ ஹோஸ்ட் ஏல டேட்டாவை ஹோஸ்ட் பிக்கு நான் சென்ட் பண்றேன். ஸோ இங்க இருக்கிற ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 200.15ங்கிற ஐபி அட்ரஸ், அங்க 202.10ங்கிற ஐபி அட்ரஸ் இருக்கு. ஸோ நான் அனுப்புற டேட்டா வந்து பேக்கெட்ஸ் மூலியமா நான் அனுப்புறேன். ஸோ ரவுட்டர் R1க்கு போகுது. ரவுட்டிங் டேபிள்ல செக் பண்ணி பார்க்கும். 202.10 அப்படிங்கிற ஐபி அட்ரஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி வேலிடேட் பண்ணி பார்க்கும். அப்படி அங்க இல்லை அப்படிங்கிறப்போ நெக்ஸ்ட் ஆப் டிவைஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 2 நெட்வொர்க் இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இன்னொரு நெட்வொர்க்ல இருக்க நெட்வொர்க் டிவைஸை, அதாவது ரவுட்டரை செக் பண்ணி பார்க்கும். ஸோ செக் பண்றப்போ இதோட அனுப்பிச்ச டேட்டா பேக்கெட்ஸை வந்து R2க்கு அனுப்பும். ஸோ R2 திரும்ப அந்த டேட்டா பேக்கெட்ஸை பார்த்து டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் 202.10 ஆமா இது ஏன் நெட்வொர்க்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிறத ரவுட்டர் 2 வந்து ரவுட்டர் 1க்கு இன்ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்க ஒரு நெட்வொர்க் பாத் வந்து உருவாகும். ஸோ அது மூலியமா ஹோஸ்ட் ஏ வந்து ஹோஸ்ட் பிக்கு டேட்டாவை R1 அப்புறம் R2 அப்புறம் ஹோஸ்ட் பி இந்த நெட்வொர்க் பாத் மூலியமா டேட்டாவை அனுப்புது. ஸோ ஒரு ப்ராப்பரான டேட்டா வந்து ஒரு ஹோஸ்ட் ஏ டு ஹோஸ்ட் பிக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த 2 ரவுட்டரும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இங்க ரவுட்டர் இல்லாட்டினா என்னால ஹோஸ்ட் ஏல இருந்து ஹோஸ்ட் பிக்கு
டேட்டாவை அனுப்ப முடியாது. ஸோ இங்க ரொம்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி ரவுட்டர் வந்து 3 நெட்வொர்க்கை இன்டர்கனெக்ட் பண்ணி இந்த டேட்டாவை சென்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சுன்னு. ரவுட்டரோட யூசஸ் என்னங்கிறது இங்க பார்ப்போம். ரவுட்டர் வந்து மல்டிபிள் டிவைஸை கனெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் நம்ம கனெக்ட் பண்ற டிவைஸ்ல இன்டர்நெட் பேண்ட்வித்தை வந்து மெயின்டைன் பண்ணும் எல்லா டிவைஸோடையும். டேட்டாவை வந்து செக்யூர் வேல சென்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த இமேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ரவுட்டரோட பேக் சைடு இமேஜ். இதுல வந்து WAN போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இங்கே தான் நம்ம வந்து இன்டர்நெட் கேபிளை கனெக்ட் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்ம முன்னாடி வீடியோவில் மோடம் அப்படிங்கிற இது டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ மோடமில் வந்து DSL அப்படின்னு ஒரு போர்ட் இருக்கும். அந்த போர்ட்டில் வந்து டெலிஃபோனிக் வயர் கனெக்ஷன் நம்ம கொடுப்போம். அப்புறம் அங்கேருந்து ஈத்தர்நெட் அப்படின்னு ஒரு போர்ட் இருக்கும். அதில் வந்து RJ45 கேபிளை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் நம்ம கம்ப்யூட்டர் இல்லைனா ரவுட்டரை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வந்து அந்த மோடமில் RJ45 கேபிளை கனெக்ட் பண்ணுற இன்னொரு எண்டை வந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிட்டோம்னா இது மூலியமா ரவுட்டரில் மல்டிபிள் டிவைஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ LAN 1, LAN 2, LAN 3, LAN 4 இதில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர், நெட்வொர்க் பிரிண்டர், VoIP ஃபோன் அதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் மோடம் ஹெல்ப்பால். அப்புறம் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்க எல்லா டிவைஸ்க்கும் உங்கள் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் கொடுக்குற ஸ்பீடு, அதாவது இன்டர்நெட் ஸ்பீட் 1 Mbps அப்படின்னு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிக்கிட்டிங்கன்னா அந்த 1 Mbps ஸ்பீடு வந்து எல்லா டிவைஸுக்குமே கிடைக்கிறதுக்கு ரவுட்டர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சென்ட் டேட்டா இன் அ செக்யூர் வே. நீங்கள் அனுப்புகிற டேட்டா வந்து பேக்கெட்ஸில் தான் அனுப்பும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் முன்னாடியே. ஸோ இப்போ LAN 1ல கனெக்ட் ஆகிருக்க கம்ப்யூட்டர் வந்து LAN 3ல கனெக்ட் ஆகிருக்க ஒரு பிரிண்டருக்கு ஒரு டேட்டாவை அனுப்புது. ரவுட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து அந்த டேட்டாவை அனுப்புகிறேன். ஸோ அனுப்புகிற டேட்டா வந்து LAN 2லோ இல்லை LAN 4ஓ கனெக்ட் ஆகிருக்க மிஷின் மூலியமாக என்னால் அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் அனுப்புகிற டேட்டா வந்து செக்யூர் சாக்கெட் லேயர் மூலியமாக அனுப்புகிறேன். அது என்கிரிப்ட் ஆகியிருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து இன்னொரு டிவைஸ்னால ஆக்சஸ் பண்ண முடியாது. இன்டர்நெட் ப்ரோட்டோகால் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒரு செட் ஆஃப் அல்காரிதம் அண்ட் என்கிரிப்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் டேட்டாவை அனுப்ப முடியும். ஸோ அப்படி நீங்கள் அனுப்புகிற டேட்டாவை வந்து எந்த நோடுக்கு அனுப்புகிறோமோ அந்த நோடுக்கு மட்டும்தான் ரவுட்டர் சென்ட் பண்ணும். வேற எந்த நோடுக்கும் அந்த டேட்டாவை அனுப்பாது. ஸோ அதுதான் மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் ரவுட்டர். Thank you for watching. Subscribe for more videos.